இந்த வாய்ஸ் மெசேஜை நம்பி இந்நேரத்தில் ஊருக்கு போறீங்க. அண்ணா, நான் சோஃபி பேசுறேண்ணா. குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியல. இல்ல கன்ஃபார்ம் அவதான். நீலாம் ஒரு அப்பவா? வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற இந்த செயற்கை நுண்ணறிவு எந்த அளவிற்கு மனித உரிமைகளையும் உணர்வுகளையும் ஒருங்கிணைப்பதாக வெளிப்படுத்துவதாக அமைந்திட வேண்டும், அமைந்திட முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அருள் தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்கள் இந்த குறும்படத்தை மிக சிறப்பாக எழுதி இயக்கியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, இல்லையா? இந்த குறும்படத்தின் வழியாக பல்வேறு செய்திகளை அருள் தந்தை பவுலா ஜெயக்குமார் சொல்ல வருகிறார். உங்கள் பிள்ளைகளை நண்பர்களாக நடத்துங்கள் என்று சிலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். நண்பர்களாக நடத்த முடியாது. தாயும் தகப்பனும் செய்ய வேண்டியவற்றை, ஆற்ற வேண்டிய பணிகளை, கற்றுக் கொடுக்க வேண்டியவற்றை வேறு யாராலும் சொல்லித்தர முடியாது. தாயாகத்தான் இருக்க முடியும், தகப்பனாகத்தான் இருக்க முடியும், நண்பர்களாக இருக்க முடியாது. எனவே உறவுகளை புரிந்து கொண்டு நம்முடைய நன்மைக்காக குடும்பம் எத்தகைய தியாகங்களெல்லாம் செய்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ்வதற்கும் இந்த குறும்படம் மிகச்சிறந்த உத்வேகமாக, உதாரணமாக, எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்பதில் எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்த குறும்படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த குறும்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மென்மேலும் இதுபோன்ற அற்புதமான செய்திகளை மானுடத்திற்கு சொல்லிச் செல்ல நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நான் தேடினேன், காதோடு நீ
மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, சோஃபியா இதயத்தின் ஞானத்திலிருந்து இந்த அருமையான நேரத்திலே சோஃபியா என்ற குறும்படத்தின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2024 உலக தொடர்பு நாளுக்கான சிறப்பு தலைப்பாக நமது திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் இதயத்திலிருந்து ஞானத்துடன் என்ற அருமையான தலைப்பின் கீழ் செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்பாட்டை பற்றியும், மனிதனின் கண்டுபிடிப்புகள் அனைத்துமே சக மனிதனின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய நலனுக்காக மட்டுமே அன்றி தீமைகளை விளைவிக்கின்ற, மானுடத்தை அழிவின் பாதைக்கு இட்டு செல்கின்ற ஒரு கருவியாக இருக்கக்கூடாது என்பதை இதயத்திலிருந்து எழக்கூடிய ஞானத்தினால் செயல்பட நம் அனைவரையும் அழைப்பு விடுக்கிறார். அன்பு உறவுகளே, இந்த அருமையான பொன்மொழிகளை நமது மாதா தொலைக்காட்சி தாங்கி பிடித்து இதயத்திலிருந்து ஞானத்துடன் இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வாறு நற்காரியங்களுக்காகவும் மானுட வளர்ச்சிக்காகவும் பயன்படுகிறது என்பதை ஓர் அருமையான குறும்பட வாயிலாக உலகிற்கு உரக்க சொல்லியிருக்கிறது நமது மாதா தொலைக்காட்சி. இந்த மகிழ்ச்சியான நாளிலே சோஃபியா குறும்படத்தின் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், படக்குழுவினர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்க மாதா தொலைக்காட்சியின் தொழில்நுட்ப பொது மேலாளர் அருட்தந்தை ஜெனித் சேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் சிறப்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 58வது உலக தொடர்பு நாளுக்கான திருத்தந்தையினுடைய செய்தியானது செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் என்ற தலைப்பில் அமைந்திருந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த வரிசையிலே அழகான ஒரு குறும்படத்தை அருள் தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்கள் இயக்கி நமக்கு தந்திருக்கின்றார்கள். அது சோஃபியாவாக வெளிவந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திரைப்படம் என்றாலே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பான ஒரு படைப்பாக மாறிவிடுகிறது. கம்யூனிகேஷன், தொடர்பாடல் என்பது சில வழிமுறைகளை, வடிவங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பது அதற்கான இலக்கணமாக இருக்கிறது. குறிப்பாக அதற்கு என்று ஒரு அனுப்புனர் இருக்க வேண்டும், ஒரு சென்டர் என்று சொல்கிறோம். அதற்கான ஒரு செய்தி இருக்க வேண்டும், ஒரு மெசேஜ் என்று சொல்கிறோம். அந்த செய்தியை எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஊடகம் இருக்க வேண்டும், அது மீடியம் அல்லது மீடியா என்று சொல்கிறோம். அந்த செய்தியை பெறுவதற்கான ஒரு பெறுநர் அல்லது ஒரு ரிசீவர் இருக்க வேண்டும். அந்த செய்தியை பெற்ற பிறகு அதற்கான ஃபீட்பேக், பின்னூட்டம் தருவதற்கான ஒரு செயல் அங்கு நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் அது தொடர்பாடல் ஆக இருக்கிறது. அதையும் சொல்லி தந்துவிட்டு இன்னொரு செய்தியை அவர்கள் அதில் சேர்த்துக் கொள்கிறார்கள். அதனுடைய எஃபெக்ட், அதற்கான தாக்கம், அதற்கான விளைவு எப்பொழுது அது இருக்கிறதோ, ஆக்கப்பூர்வமாக அது உணரப்படுகிறதோ, அப்பொழுதுதான் கம்யூனிகேஷன் இஸ் எஃபெக்டிவ். அப்பொழுதுதான் தொடர்பாடல் என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் சோஃபியா அப்படிங்கிற ஒரு குறும்படம் என்பது உண்மையிலேயே ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஏதோ ஒரு செய்தியை சொன்னோம், அதை பெற்றுக்கொண்டோம், அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது என்று கடந்து போகின்ற ஒரு தன்மையில் இல்லாமல் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கிறது. அதுதான் அந்த படைப்பினுடைய வெற்றி என்பதை நான் அறிகிறேன். இந்த குறும்படத்தை நமது தொலைக்காட்சியிலே, மாதா தொலைக்காட்சியிலே பார்த்த பிறகு பல மகன்கள் எல்லாம் அழுது புலம்பி மீண்டுமாக தந்தையர்களோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொண்டார்கள், உடன்படிக்கை செய்து கொண்டார்கள், மீண்டுமாக உறவை புதுப்பித்து கொண்டார்கள் என்ற பல செய்திகள், பல நிகழ்வுகள் நம்மை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் பகிர்ந்து கொண்டார். அவ்வளவுக்கான ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டுமல்ல, அது ஒரு படைப்பினுடைய நோக்கத்தை முழுமை அடைய செய்திருக்கிறது என்பதில் அது மிகவும் சிறப்பான ஒரு பங்காற்றி இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. அந்த வகையில் சோஃபியா அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு குறும்படத்தை நமக்கு தயாரித்து வழங்கி இருக்கக்கூடிய இந்த சாந்தோம் கலை தொடர்பகத்தினுடைய
இயக்குனராக, அதனுடைய தந்தையாக, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆயர் சிங்கராயர் அவர்கள் நம் மத்தியிலே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது மாதா தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் தந்தை அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்பார்கள். மாதா தொலைக்காட்சியில் இத்தகைய நிகழ்ச்சிகள் வருகிறது. மாதா தொலைக்காட்சி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய படைப்புகளை மக்களுக்கு வழங்குகிறது. மாற்றத்திற்கான விதைகளை அது ஒவ்வொரு நாளும் தனது நிகழ்ச்சியினால் விதைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மிக முக்கியமான மூல காரணமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் மாதா தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் தந்தை அவர்கள் டேவிட் ஆரோக்கியம். எங்களையெல்லாம் அவர் இன்றைய நாளுக்காக ஓட செய்து நாளைய நாளுக்காக அவர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இலக்கை முன்வைத்து பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு இயக்குனர். அவரும் இந்த மாதா தொலைக்காட்சியிலே ஒரு ஊடகமாக இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது என்பது ஒரு புறம் இருக்க, அவரையே கற்றுக்கொள்வது என்பதும் மிக சிறப்பான ஒரு பாடமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்னை இந்த மாதா தொலைக்காட்சிக்கு அழைத்த பொழுது நான் கற்றுக்கொள்ள வந்தேன். குறிப்பாக அவரிடமிருந்து அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே நான் வந்தேன். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளுமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சு வழக்குகள், அவர் எவ்வாறு பழகுகிறார், எவ்வாறு திட்டமிடுகிறார் என்பதை கூர்ந்து கவனிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பல விஷயங்களை நாங்கள் தந்தையர்கள் இங்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் எங்கள் எல்லாருக்கும் பாடமாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கான முத்தாய்ப்பான ஒரு உடனிருப்பை நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை இந்த சோஃபியா திரைப்படத்தினுடைய திரையிடல் நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நமது பாசமிகு அருள் சகோதரி எமரன்சியா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்பானவர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய உருவாக்கத்திற்கு மிக முக்கியமாக பங்காற்றியவர்கள் அருள் தந்தை ஜாக்சன் லூயிஸ் அவர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதனுடைய உருவாக்கத்திலே தன்னையே இணைத்து கொண்டவர்கள். இன்றளவும் அதனுடைய வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் தன்னால் இயன்ற பங்களிப்பை அவர்கள் தொடர்ந்து ஆற்றி வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். He owns மாதா டிவி என்று சொல்ல வேண்டும். அப்படின்னா மாதா டிவியை அவர் தனக்கான ஒரு ஊடகமாக தனது உடனிருப்பை முழுமையாக அதில் அவர் தனது உழைப்பை, தனது உடனிருப்பை முழுமையாக அதன் வழியாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார், அதை அன்பு செய்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. அப்படி மாதா தொலைக்காட்சியோடும் அதனுடைய பணியாளர்கள் எங்கள் அனைவரோடும் நல்லுறவு பாராட்டி சிறப்பாக தொடர்ந்து அதனுடைய செயலாக்கத்திற்கு, அதனுடைய உருவாக்கத்திற்கு ஒத்துழைப்பு தந்து அதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜாக்சன் லூயிஸ் அருள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு விக்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திரையுலக ஜாம்பவான்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திரு ஆபாவானன், திரு பாலச்சந்தர் இவர்களோடு பயணித்தவர். அவருடைய திரைப்படங்களை அவர் எடிட் செய்தவர். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அவர்களோடு பயணித்த ஒரு அற்புதமான அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, குள்ளநரி கூட்டம், ஆதலால் காதல் செய்வீர், சமீபத்தில் மிக பிரபலமாக பேசப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் என்ற படங்களுக்கெல்லாம் வசனம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அதில் நடிக்கவும் அவர் செய்திருக்கிறார். இப்படி பல்வேறு படங்களில் தன்னை இணைத்து கொண்டு பயணித்தவர்கள். இன்று அத்தகைய பெரியவர், அத்தகைய திறமை வாய்ந்தவர், கதை ஆசிரியர், கதை வசனம் எழுதக்கூடியவர், நமது திரைப்படத்திலே குறிப்பாக சோஃபியா என்ற அந்த குறும்படத்தில் நடித்திருப்பது என்பது மிகுந்த பெருமை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே திரு கிளைட்டன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக இந்த குறும்படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு பிரவீன் ஆண்டனி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன்.
ஏறக்குறைய 20ற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு அவர் வசனம் எழுதியிருக்கிறார். அவருடைய வசனத்தினாலே பல திரைப்படங்கள் மிக அழகாக ஓடி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவ்வளவிற்கு அழுத்தமாக திருத்தமாக தனது வசனத்தினாலே மக்களை கட்டி போடக்கூடிய திறமை கொண்டவர். அது மட்டுமல்ல, மாதா தொலைக்காட்சி அதனுடைய தந்தையர்களோடு நெருங்கி பழகக்கூடிய, நட்பு பாராட்டக்கூடிய, கத்தோலிக்க விசுவாசத்திலே வேரூன்றி இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு இளைஞர். அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பமும் நம்மோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அவர் சமீபத்திலே திரைப்படங்களிலே நடித்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, திரைப்படங்களை இயக்கியும் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். எனவே அத்தகைய சிறப்பு வாய்ந்த இயக்குனர், வசனகர்த்தா திரு சவரிமுத்து அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு ஆடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த திரைப்படத்திற்கு மிக அழகான ஒரு கதையை தேர்வு செய்து, அதாவது மிக கடினமான ஒரு பணி, நமது டேவிட் ஆரோக்கியம் அருள் தந்தை அவர்கள் இந்த பொறுப்பை தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்களுக்கு அளித்த போது, திருத்தந்தை செயற்கை நுண்ணறிவு பற்றி ஒரு கருத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது உங்கள் பணி என்று அந்த பணியை, பொறுப்பை அவர்களுக்கு ஒப்படைத்த பொழுது, இது என்னையா இது, சயின்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு, அறிவியல் சொல்ல வேண்டியிருக்கு, செயற்கை நுண்ணறிவு பற்றி சொல்ல வேண்டியிருக்குது, அதுவும் நம்முடைய பார்வையாளர்கள் எல்லாம் சாதாரண மக்கள், இவர்களுக்கு எப்படி எளிய முறையிலே எளிய நடையிலே கொண்டு சேர்ப்பது என்பது பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு பணியாக இருந்தது. ஆனால் அதையும் மிக சிறப்பாக அவர் ஏற்றெடுத்து தனது குழுவினர்களெல்லாம் மிக அழகாக வடிவமைத்து கட்டமைத்து தனது கனவுகளை எல்லாம் அந்த குழுவினர்களோடு அவர் பகிர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக மிக அழகாக இந்த ஒரு குறும்படத்தை செதுக்கி இருக்கிறார் என்று நம்மால் சொல்ல முடிகிறது. இது ஏதோ ஒரு நாள் பணி என்று அல்ல, மாறாக சில மாதங்களாகவே அவர் ஓடிய ஓட்டம், அவர் அலைந்த அந்த அலைச்சல், அவர் சந்தித்த மனிதர்கள், அவர் கதையை விவாதித்த அந்த விதம் எல்லாமே மிக களைப்புறக்கூடிய, உழைப்பை மிகைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அந்த உழைப்பிற்கு இன்று பயன் கிடைத்திருக்கிறது என்று நம்மால் உணர முடிகிறது. அந்த திரைப்படத்தை பார்க்கிற பொழுது, குறிப்பாக அதனுடைய வசனத்தை நாம் உணர்கிற பொழுது, எவ்வளவு ஆழமான வசனமாக அது இருந்தது. அவர் டெம்போவும் பயணித்து கொண்டிருக்கும், அந்த பயணத்தின் ஓட்டத்தோடு அந்த கதையும் பயணித்து கொண்டிருக்கும் என்பதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதனுடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மைக்கு மிகாமல் அவர்கள் நடித்திருந்தார்கள். அவருடைய கதைக்கு வலிமை சேர்த்திருந்தார்கள் என்பதை உணர முடிகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அருள் தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்கள். அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார், அவருடைய கதையும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை உணர முடிகிறது. அந்த கதையினுடைய பெயர் சோஃபியா. சோஃபியா என்றால் ஞானம் என்பது பொருள். எனவே அத்தகைய ஞானத்தை இந்த சமூகத்திற்கு தந்த அருள் தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அருள் தந்தை ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நமது நிலையத்தினுடைய இயக்குனர் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அந்த குறும்படத்தின் உருவாக்கத்திற்கு உழைத்த அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அதனுடைய மியூசிக் டைரக்டர், அதனுடைய கேமராமேன், அதனுடைய டெக்னீஷியன்ஸ், அதனுடைய ட்ரோன் பைலட், அதனுடைய ஓட்டுநர்கள், வண்டி ஓட்டுநர்கள், இன்னும் பல்வேறு விதத்திலே உதவி செய்த அந்த கேமராமேன், எடிட்டர்ஸ், கலரிஸ்ட், இப்படி பலரும் அதிலே ஒரு கூட்டு பங்காற்றியிருக்கிறார்கள். ஒரு முக்கியமாக அவர்கள் அனைவருமே கூட்டு பொறுப்பேற்று அவர்கள் பங்காற்றியிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அனைவரையும் சிறப்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், அருள் சகோதரிகள், இங்கு பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்கள், மேலும் இந்த பார்வையாளர்களாக வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து மகிழ்ந்த அத்தனை பார்வையாளர்களுக்கும், மாதா தொலைக்காட்சியுடைய நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பான வருகையை முன்வைத்து என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த சோஃபியா திரைப்படத்திலே தொழில்நுட்ப ரீதியில் தன்னுடைய உதவிக்கரத்தை நீட்டி நம்மளோடு பயணித்தவர் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் தொழில்நுட்ப பொது மேலாளர் அருட்பணி ஜெனித் சேகர் அவர்கள். அவரை வரவேற்று பொன்னாடை போத்த சீலி அக்கா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய இதயங்களே, இந்த அருமையான குறும்பட வெளியீட்டு விழா மேடையை ஆகச் சிறந்த இடமாக பயன்படுத்தி இப்பொழுது ஒரு சிறப்பான வரலாற்று நிகழ்வை நிகழ்த்த இருக்கின்றோம். மாதா தொலைக்காட்சிக்கே ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று கூட சொல்லலாம். இறைவன் அருளால் இன்று மாதா தொலைக்காட்சியை சக உழைப்பாளிகளுடன் தேவமாதாவின் பரிந்துரையால் வளர்ச்சி பாதைக்கு தாங்கி சென்று கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இந்த சோஃபியா குறும்படத்தின் படைப்பு தலைமையாக விளங்கும் நமது பாசமிகு தந்தை, மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அலுவலர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் அண்மையில் சிக்னிஸ் அமைப்பால் வாழ்நாள் சாதனையாளர் என்ற ஆகச்சிறந்த விருதினை பெற்று இன்று எளிமையாக எல்லோருடைய மனதிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் அன்பு தந்தையின் அயராது இந்த இறைப்பணிக்கு நன்றி கூறுவதுடன் அவரை வாழ்த்த கேக் வெட்டி அன்பை பகிர்ந்து கொள்வோம். வாழ்நாள் சாதனையாளர் என்ற ஆகச்சிறந்த விருதினை பெற்ற நம்முடைய அன்பு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்ற நம்முடைய டெக்னிக்கல் ஜிஎம் ஃபாதர் ஜெனித் மற்றும் ஃபாதர் பவுலா அண்ட் ஃபாதர் ஜாக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அத்துடன் தந்தை அவர்களுக்கு பொன்மாலை அணிவிக்க நமது மாதா தொலைக்காட்சியின் தலைவர் மேதகு ஆயர் சிங்கராயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அத்துடன் சிறப்பாக கேக் வெட்டி அனைவரும் அன்பை பகிர்ந்து கொள்வோம். பாசமிகு அன்பு தந்தை, மாதா தொலைக்காட்சியின் சிஇஓ அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றேன். எங்களது பாசத்திற்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது அன்பு ஆயர் சிங்கராயர் அவர்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற என் அன்பு சகோதர அருட்தந்தையர்களே, சகோதரர்களே, அன்புக்குரிய இனிய இதயங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சோஃபியா கிரீக் பொதுவாக யாருக்குமே புரியாது. ஆனால் கிரீக்கில் ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைன்னு சொல்லி சொன்னோம்னா சோஃபியா, கிரேக்க வார்த்தை. இதயத்தின் ஞானத்திலிருந்து மிக அழகானது ஒரு தலைப்பினை நமது திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகளாக இந்த கால சூழலுக்கு நாம் இந்த ஊடகத்துறையிலிருந்து, குறிப்பாக சமூக ஊடகங்களை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், எப்படி அது மனித இனத்தோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மிக ஆழமாக அதனை வெளிப்படுத்தக்கூடிய, அதனை புரிந்து கொள்ள விதத்திலே தனது செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதன் அடிப்படையில் இந்த கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை மக்களுக்கு நாம் எவ்வாறு மிக எளிமையாக சொல்ல முடியும் என்று யோசித்த தருணத்தில்தான் இந்த குறும்படத்தை நாம் செய்யலாம், தயாரிக்கலாம் என்று யோசித்தோம், முடிவெடுத்தோம். அப்பொழுது இந்த காரியத்தை யாரிடம் கொடுத்தால் அதை மிகச் சரியாக அவர் செய்து கொடுப்பார் என்ற எண்ணத்திலே தம்பி பவுலா அவர்களை நாம் நாடினோம். தம்பி பவுலா ரொம்ப சீரியஸாக அதை எடுத்து, தம்பி ஜெனித் சொன்னது மாதிரி அதை குறித்து மிக ஆழமாக பல காரியங்களை யோசித்து, பல கதை வடிவங்களை எல்லாம் யோசித்து, இறுதியாக இந்த அழகான ஒரு கதையை உருவாக்கி மிக அழகாக உணர்ச்சி ததும்புகின்ற விதத்திலே, மக்களை மனதில் ஈர்க்கின்ற விதத்திலே
இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவை நம் பல விதங்களில் நமது கைபேசிகளிலே பல்வேறு செயலிகளிலே இதை நாம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்களும் ஏன் பெரியவர்களும் கூட பல்வேறு காரியங்களை இதில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை அறியாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அறிந்து இதனுடைய நன்மைத்தனத்தை உணர்ந்து நல்ல காரியங்களுக்காக, குறிப்பாக உறவுகளை இணைப்பதற்கு, குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு, பொதுவாக இன்றைய நாட்களிலே குடும்பங்களிலே நாம் வீடுகளுக்கு சென்று பார்த்தோம் என்று சொன்னால், அப்பா ஒரு பக்கம் மொபைல் நோண்டிட்டு இருப்பார், அம்மா ஒரு பக்கம், பிள்ளைங்க இன்னொரு பக்கம் என்று இன்றைக்கு பல குடும்பங்களை பார்க்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இல்லாமல் குடும்பங்களை இணைக்கின்ற ஒரு ஒரு தளமாக இந்த ஊடகங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக இப்பொழுது பெரிய அளவிலே பேசப்படுகின்ற, முன்னேறி கொண்டிருக்கின்ற, வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த செயற்கை நுண்ணறிவை நாம் அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக எளிமையாக சின்னது ஒரு ஒரு இந்த அழகான ஒரு 25-30 நிமிடங்களிலே அவர் நமக்கு விளக்கி சொல்லியிருப்பது மிக அற்புதமாக இருக்கிறது. எனவே மாதா தொலைக்காட்சியின் தலைவர் மேதகு ஆயர் சிங்கராயருடைய பெயராலும், இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவர் பெயராலும், குறிப்பாக மாதா தொலைக்காட்சியின் இணையங்கள் ஒவ்வொருவர் பெயராலும் தம்பி பவுலா ஜெயக்குமார் அவர்களுக்கு நமது மனம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து அவரது பணி இன்னும் சிறக்க, இன்னும் பல மடங்கு அது வளர்ந்து இந்த நமது சமூகத்திற்கு, நமது திருச்சபைக்கும், நமது மக்களுக்கும், சமூகத்திற்கும் நல்ல பல காரியங்களை தனது கிடைத்த அந்த திறமையின் வழியாக வெளிப்படுத்த நாம் அவருக்கு பாராட்டுக்களை சொல்வதோடு அவருக்கு ஜெபிக்கிறோம். அவரோடு இணைந்து உழைத்த ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக அண்ணன் கிளேட்டன் அவர்கள், இன்னும் மாதா தொலைக்காட்சியிலே பணி செய்கின்ற அத்தனை தம்பிமார்கள், வெளியிலிருந்து நமக்கு உதவிக்கரம் நீட்டிய அத்தனை நடிகர்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன். தொடர்ந்து இது போன்ற இன்னும் சிறப்பான படைப்புகளை நமது சாந்தம் கலை தொடரும் நிலையமும், நமது மாதா ட்ரஸ்ட், மாதா தொலைக்காட்சி போன்ற அமைப்புகள் உருவாக்குவதற்கான வழிமுறைகள் பிறக்க நானும் அதை எதிர்நோக்கி இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னும் சிறப்பாக உருவாக இனி இதயங்களாகி நீங்களும் இதற்கு எப்பொழுதுமே துணையாக இருந்தால் இன்னும் பல்வேறு காரியங்கள் நாம் செய்யலாம் என்ற எண்ணத்தோடு உங்கள் அனைவரிடத்திலும் மீண்டும் ஒரு மாதிரி தம்பி பவுலா ஜெயக்குமார் அவர்களுக்கு பாராட்டுகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தை அவர்களுக்கு நன்றி. திரையுலகில் பல படங்களில் வசனகர்த்தாவாக பணியாற்றி இன்று திரைப்பட இயக்குனராக வலம் வந்து கொண்டிருக்கும் திரைப்பட இயக்குனர் திரு சவரி அவர்களை சோஃபியா குறும்படத்தை பற்றி சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் பாசத்துக்கும் உரிய தந்தையர்கள், குறிப்பாக ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாதா டிவியுடைய அனைத்து உழைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சோஃபியா தந்திரர்கள் தான் அதோடைய வார்த்தையுடைய அர்த்தமும் அப்புறம் அந்த படத்துடைய மைய கருத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு அழகான சேயிங் இருக்கு, அன்பின் வலை கொண்டு வீசினால் மீன்கள் மட்டுமல்ல தண்ணீரையும் பிடிக்கலாம். அதுபோல் உணர்வுகள் ரீதியாக மனிதத்தோடைய அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய மேன்மையை நம்ம பேசும்பொழுது அது குறிப்பாக எல்லாருக்கும் போய் சேரும். நம்மளால் அதை நம்ம மனசுக்கு நெருக்கமாக வச்சுக்க முடியும். இந்த குறும்படத்தில் வந்து சோஃபியாவால் பேச முடியாமல் இருக்கிறது போல் இங்கே நாமளும் இன்றைக்கி நிறைய உறவுகளோட பேச முடியாமல் இருக்கோம். நமக்கு பேசக்கூடிய அந்த திறமை இருந்தும் பேச முடியாமல் இருக்கும். ஸோ சோஃபியாவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த படத்தில் சோஃபியா பேசாமல் இருக்கலாம், ஆனால் இந்த படம் பேசும். இந்த படம் வந்து மனிதர்களோட பேசும். அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய தவறையோ தங்கள் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களையோ சரி செய்ய சொல்லும். அது குறிப்பாக நம்முடைய திருத்தந்தை சொன்னது போல் இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். அதோடைய உதவியோட, குறிப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவோட உதவியோட நம்முடைய உறவுகளை இன்னும் புதுப்பிச்சுக்க முடியும். அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியுன்ற ஒரு மிக உயரிய கருத்தை இந்த படத்தின் மூலயமா சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபாதர்ஸ் கிட்ட இருந்து தான் நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். குருக்கள் தான் எங்களை உருவாக்குனாங்க. இன்றைக்கி நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு கூட அது எல்லாமே அவங்க கொடுத்த வாய்ப்பு. ஸோ முதல்ல எங்களுக்கு கேமராவை காட்டியது ஒரு குருவானவர், அதை பற்றிய அறிவை புகட்டியது ஒரு குருவானவர். ஸோ குருக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நாளைக்கு இது பெரிய இடத்துக்கு போகலாம், நாளைக்கு பெரிய திரைக்கு கூட ஒரு நல்ல படம் வரலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதா குடும்பம்
மாதா டிவி குடும்பம்னு சொல்லி சொல்லி அடிக்கடி தந்தை சொல்லுவாங்க. ஸோ மாதா டிவி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய பணிவன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இதில் வேலை செஞ்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக கேமராமேன், மியூசிக் டைரக்டர், அண்ட் தென் கேமராமேன் எல்லாரையும் சொல்லிட்டேன். அண்ட் தென் குறிப்பாக ஃபாதர் பவுலா ஜெயக்குமார். ஏன்னா ஒரு கதையை, நல்ல கதையை யோசிக்கிறது தாண்டி அந்த கதையை ஒரு படமாக திரைமொழிக்கு கொண்டு வரது மிகவே சவாலான ஒரு காரியம். அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அண்ட் தென் அப்பா வந்து சொல்லுவார் இல்லையா, கடைசியாக ஒரு முறை பையன் வந்து அப்பாட்ட சொல்லுவார் இல்லையா, அப்பா அவங்களுடைய வாசனை எனக்கு தெரியல, ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த படம் பார்த்த எல்லாருமே கடைசியாக ஒரு தடவை அவரை கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவங்கள வாழ்த்துன ஃபாதர். ரொம்ப சிறப்பான கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அந்த ஹோல் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்கணும். மனிதர்களுக்கு வந்து இன்னைக்கு பொழுதுபோக்குன்ற பேரில் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுகளுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய மனிதத்திற்குள்ளே தாண்டி இருக்கிற அந்த மிருகத்தை தூண்டிகிட்டு இருக்கு. ஸோ குறிப்பாக இந்த மாதிரியான நல்ல படங்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் தொடர்ந்து தூண்டணும்னு சொல்லி, அதுக்கு இந்த படம் ஒரு தொடக்கமாக இருக்கட்டும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. குறும்படத்தை பற்றிய தனது உள்ளார்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட இயக்குனர் சவரி அவர்களுக்கு நன்றி. திரையுலகில் படத்தொகுப்பாளராக அறிமுகமாகி பின்னர் தனது எழுத்துக்களால் பலரையும் கவர்ந்து அண்மையில் வெளியாகிய மஞ்சுமேல் பாய்ஸ் என்ற மலையாள படத்தின் தமிழ் வெர்ஷனுக்கு வசனம் எழுதி இன்று திரைப்படங்களில் ஓர் நடிகராகவும் பாதம் பதித்து சோஃபியா குறும்படத்தில் தந்தை கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருக்கக்கூடிய திரு கிளைட்டன் சின்னப்பா அவர்களை சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றேன். மேதகு ஆயர்கள் அவர்களுக்கும், ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய என்ன சொல் மாலை நேர வணக்கம். எனக்கு பேச தெரியாது. எழுத சொன்னீங்கன்னா எழுதி காட்டுவேன். எனக்கு பேச தெரியாது. அப்புறம் தம்பி பில்டப் கொடுத்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பணத்துக்காகத்தான் நம்ம வேலை பார்க்குறோம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோஃபியாவை பற்றி சொல்கிறப்ப வந்து ஃபாதர் சொன்னாங்க, சோஃபியாவில் நான் நடித்தது வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு. சோஃபியாவில் நான் இருந்ததை எனக்கு தான் பெருமை. ஏன்னு கேட்டிங்கன்னா 93ல் நான் வந்து எடிட்டிங் அசிஸ்டன்ட் ஆபவானன்ட்டு சேர்ந்தப்போ வந்து லோ பேண்ட் இருக்கும். அதனுடைய அடுத்த வெர்ஷன் வந்து ஹை பேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது 2 இடத்துல தான் இருக்கும். ஒன்று வந்து சிட்டாடலில் அப்புறம் தான் வந்தாங்க நினைக்கிறேன். ஒன்று நம்ம சாந்தமில் இருக்கும், இன்னொன்று வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு அப்டேஷன், அதுக்கப்புறம் பீட்டா வந்துச்சு, அப்புறம் டிஜிபீட்டா வந்துச்சு, அப்புறம் எல்லா அப்டேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து நம்ம சாந்தமில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபிலிம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு 73ல் பிறக்கிறோம். நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு சர்ச் இருக்கும், அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்கும். நான் இந்த டெக்னாலஜி எங்கேருந்து வந்திருக்குன்னா நான் அங்கேருந்து பார்க்குறேன். ஒரு சாதாரண ஒரு மைக்கு, ஒரு சாதாரண சர்ச்சு, அப்புறம் சர்ச் இடிச்சு கட்டினாங்க, அப்புறம் ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கினாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் ஆம்பிளிஃபையரை பற்றி மைக்கை பற்றிலாம் கற்றுக்கிட்டு பங்குச்சாமிட்ட போய் சண்டை போடுவோம். கோயிலுக்கு இந்த மைக்கு வாங்க, இந்த நம்பர் வந்திருக்கான், அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம். அப்புறம் அந்த ஸ்டேஜில் நடிப்போம். அங்கே தாங்க நம்ம கிட்டார் கற்றுக்குவோம். போய் கிட்டார் கற்றுக்கூடா, இல்லை தபேலா வாசிடா. நானும் அங்கேருந்து தான் தபேலா வாசி கற்றுக்கிட்டேன். அப்படி அங்கேருந்து தான் நம்ம வந்து வரோம். இன்றைக்கு அங்கே ஆரம்பிச்சது தான் நம்மளை வந்து இங்கே வந்து சினிமாவுக்கு கொண்டு வந்து விடுது. அப்போ நான் போகிறப்பெல்லாம் பார்த்துட்டு போவேன் சாந்தமாக பார்க்குறப்ப. ஏன்னா நாங்களாம் எடிட்டிங் அசிஸ்டன்ஸ். அப்போ நாங்கள் போனது ஒரு மதியானம் லஞ்சுக்காகத்தான் போய் வேலைக்கே சேருவோம். ஏன்னா வந்திருப்போம், எங்கேயோ ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்றது தொழிலையும் கற்றுக்குவோம், அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு சாந்தம் பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணணும். அப்புறம் அதனுடைய ரொம்ப ஹையர் வெர்ஷனாக இந்த ஸ்டுடியோ ஒரு இனாகரேஷன் அன்னைக்கு பார்க்குறேன். பார்த்தா ஹையஸ்ட் டெக்னாலஜி, ஒரு ரகுமான் ஸ்டுடியோவில் பார்க்குற ஒரு டெக்னாலஜி இங்கேயும் இருந்துச்சு. இந்த அப்டேஷனுங்கிறது சும்மா கிடையாது. சோஃபியா வந்து என்னென்னா, எனக்கு ஒரு நாள் ஃபாதர் ஃபோன் பண்ணி, ஃபாதர் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் ஃபாதர், ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கதை சொன்னார். நல்லா இருந்துச்சு ஃபாதர், சூப்பராக இருக்குது ஃபாதர் பண்ணேன். அப்புறம் இன்னே பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன ஃபாதர், இந்த அப்பா கேரக்டர் நான் பண்ணணுமா அப்படின்னு. ஆமாம் ஃபாதர், ஆமாண்ணே அப்படின்னாரு. ரொம்ப ஏன்னா அதுக்கு முன்னால் தான் ஒரே ஒரு படம் சும்மா அந்த மஞ்சுமேல் பாய்ஸில் அந்த டேரக்டர் கேட்டாருக்காக நடித்தேன். நம்ம நடிகர் கிடையாதுல்ல ஃபாதர். ரொம்ப கடினமான பணி ஃபாதர். எனக்கு இந்த கேமராமேன் வந்து நின்னோடனே வேர்க்க ஆரம்பிச்சிருமே ஃபாதர், என்ன பண்ணுவீங்க? சரி வாங்க ஃபாதர் போகலாம் என்னப்பா அப்படின்ட்டு அப்புறம் பசங்களோட போனேன். எனக்கு என்னென்னா வந்து நான் வந்து 93ல் சினிமாவுக்கு வந்தவங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்தவங்க. ஸோ நமக்கு என்னென்னா ஜென்ரேஷன் கேப்பை நம்ம ஃபில்லப் பண்ணுற மாதிரி அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணுறப்போ வந்து யூ வில் அப்டேட்டட். நான் நிறைய சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சேனல் ஸ்டாஃபாகவும் இருந்திருக்கேன், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக எல்லா வகையிலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த டேக் மாட்டிட்டு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணி அந்த டைமுக்கு அந்த வண்டி கிளம்புறதா இருக்கட்டும், நம்மளை கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும், நம்மள்ட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும். அப்பா என்னப்பா என்கிட்ட ஒரே ஒருத்தர் தான் பேசுனார். அதுதான் ரொம்ப என் கூட கம்யூனிகேட் பண்ணது
போஸ்கோ மட்டும்தான். அந்த டீமை பார்த்து நான் பிரமிச்சது என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கோஆர்டினேஷன் தான். ஒரு ஈவன் எ மிஸ்டேக் வாஸ் ஹேப்பன், ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா கூட அதை பற்றி கவலை இல்லை. அது யாரையும் குற்றப்படுத்துறது கிடையாது. அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு அடுத்துனேன். அப்புறமேட்டுக்கு என்னன்னா, ஒரு அன்வான்ட் டாக்கு, ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மூடுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, இந்த சீன் மூடுக்குள்ளே. எனக்கு அங்கே நான் சோஃபியாவில் பார்த்தது என்னென்னா வந்து, அது சீன் மூடுக்குள்ளே இருந்தாங்க, யாருமே அந்த மூடை விட்டு வெளியே போகல. அந்த அப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ அப்பாவை எப்போ நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, நம்ம அப்பா வரப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். அவர் என்ன இப்போ இவ்வளோ காசு வச்சிருக்க, ஒரு பிஞ்ச சேப்பை போட்டு போய்கிட்டு இருக்காரு, ஒரு உடஞ்ச கண்ணாடியை போட்டு போய்கிட்டு இருக்காரு, ஒரு கிழிஞ்ச செட்டையை போட்டு போய்கிட்டு இருக்காருங்கிறப்ப, நம்ம அப்பா வாங்குறப்ப தான் தெரியும், அவர் நான் கிளியாத செட்டை போடணும், நான் உடையாத கண்ணாடி மாட்டணும், நான் பிய்யாத செருப்பை மாட்டிட்டு இருக்கணும் தான் அவர் இருந்திருக்காரோன்னு தோணுச்சுன்னு. ஸோ இப்போ அந்த கேரக்டரை உள்வாங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் ஒரு 2 கிட்ஸுக்கு நான் வந்து ஒரு அப்பாவாக இருக்கேன், ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு நான் அப்பாவாக இருக்கேன். நான் வீட்டுக்கு நுழைஞ்சேன்னா அப்படியே எந்திரிச்சு பக்கத்து ரூமுக்கு போயிடுவான். சரி என்னடா இவன் பக்கத்து ரூமுக்கு போகிறான், சரி இவனை ஃபாலோ பண்ணி நம்மளும் பக்கத்து ரூமுக்கு போகணும். பக்கத்து ரூமுக்கு போனால் டக்குன்னு அவங்க அம்மாட்ட பேசுவான், அங்கிட்டு போயிடுவான். என்னடா இவங்களை டீல் பண்ணவே முடியலையே. ஆனால் நம்மளும் அப்படித்தான் இருந்திருக்கும் அப்பாட்ட. பட் இப்போ அப்பா ஒரு 80+ ஆகிட்டாரு, நான் ஒரு 50+ ஆகிட்டேன். ஆனால் இப்போ எனக்கும் அப்பாவுக்குமான உரையாடல் அப்படி இல்லை. ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ஷாட் அந்த ஒய்ஃப் சீன் பார்த்துட்டு வந்து அந்த அழுகிற சீன் பண்ணுறப்ப கொஞ்சம் கிளிசர்லாம் போட்டு ஹெவியாக பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெவியாக பண்ணுற சினிமாவுக்கு எதிராக தானே, அம்மா அந்த சினிமாவுக்கு எதிராக தானே நம்ம வந்தோம், அம்மானு கூப்பிடு அவ்வளோதானே தம்பி, என்னப்பா தம்பி என்னப்பா இதுதானே அங்கே நமக்கு ஃபாதர், நம்மளது அம்மா அப்படிங்கிறவன் ஃபாதர்னே. இல்லை இந்த கதைக்கு இந்த அப்ரோச் கரெக்டாக இருக்கும், இது நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே. சம்டைம்ஸ் வந்து ஓவர் ஆக்டிங் வந்து தேவைப்படும், சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு அண்டர் ஆக்டிங் பண்ணுவோம். ஃபாதர் அடிச்சு இந்த முட்டிட்டு அழுகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கே ஃபாதர், ஏன்னா நான் தான் வந்து அந்த பிள்ளைய அடித்து கீழே போட்டிருக்கேன், நான் வந்து ஓடி நான் தான் கூனி குறி உட்காரணும், நான் கொஞ்சம் ஹெவியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு. இல்லைண்ணே நீங்கள் பண்ணுங்கன்னாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊரையும் நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் வச்சுருக்கோம், ஆனால் நமக்குன்னு ஒரு சேனல் இல்லையே ஒரு பெரிய ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இப்போ ஃபாதர் நானும் வந்து அவர் காலேஜ் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறப்ப வந்து ஃபாதர் நம்ம சேனல்ங்கிறப்ப கரெக்டான டைமில் பார்த்தா ஃபாதர் ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி, சரி நமக்குன்னு ஒரு சேனல் வந்துருச்சு. அது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் நம்முடைய கருத்துக்களை இன்றைக்கு நமக்குன்னு ஒரு சேனல் இருந்தால் தான் கொண்டு போய் சொல்லவே முடியும். ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் படிக்கிறாங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கி ஒர்க் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆலமரமாக பார்க்குறேன் மாதா டிவி. நாளைக்கு நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம், சினிமாவில் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு ஓரம் உட்காந்து ஃபாதர் ஒரு மண்டாட்டாவது எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்துடுவேன், என்னுடைய முன்னனும் உங்களை சொல்லி ஃபாதர்கிட்ட வந்து, ஃபாதர் இத்தனை படம் வேலை பார்த்துருக்கேன், இந்த நம்ம படமே ஒரு 4 படம் வேலை பார்த்துருக்கேன், ஓரமாக உட்காந்து எழுத்துறேன். ஏன்னா இது ஒரு நம்பிக்கை தானே, இது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தானே, இது நமக்கு தொடர்ந்து செய்யணும். ஃபாதர் வந்து தொடர்ந்து செய்யணும். நான் நிறைய யோசிச்சுலாம் வந்தேன், பிரம்மாவுக்கு 4 முகம், முதல் முகம் ஃபாதர், பின்னால் ஒரு 3 முகம் இருக்குது, தெரியாத முகம் ஜெனித் ஃபாதர், டெக்னிக்கலாக பேக் எண்டில் இருக்காரு, இப்போலாம் எழுதிட்டுலாம் வந்து யோசிச்சுட்டுலாம் வந்தேன். ஏன்னா அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஏன்னா நம்ம பிளான் பண்ணி எது செஞ்சாலும் ஃப்ளாப் ஆயிடும், வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி செய்யணும் மாதிரி எதுவுமே நடக்காது. பட் எனக்கு என்ன வெரி சீரியஸாக எனக்கு என்னென்னா வந்து இந்த மொமெண்ட் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, நம்ம இன்னும் நம்ம நிறைய தூரங்கள் போவோம் அப்படின்ட்டு. பண்ணியிருக்கிற படம் வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னவோ அந்த டெக்னாலஜி இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம சும்மா அந்த வீடியோ கேமரா கையில் எடுத்துக்கிட்டு சுத்தமாக பாருங்க, அதெல்லாம் செய்யலை. நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேன், ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸ், அந்த சாங் போட்ட கம்போசர்லாம் வந்து பார்த்து மிரண்டு போயிட்டேன். அவரெல்லாம் இப்போ அந்த அமைதியாக உட்காந்துருக்காப்புல. ஆமாம், நான் இளையராஜா கூட 3 படம் வேலை பார்த்துருக்கேன், அதில் ஒரு படம் நான் எழுதின படம். அப்போ எனக்கு தெரியும்ல, கொஞ்சமாக தெரியும்ல. அப்படிங்கிறப்ப அவரெல்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. எடிட்டருடைய ஒர்க்கு எனக்கு அவர் தான் டப்பிங் எடுத்தாங்க. டப்பிங் இன்ஜினியராக இருக்கட்டும், டிஐ பண்ணவங்களா இருக்கட்டும், கிராஃபிக்ஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், யாரையுமே குறை சொல்ல முடியாது. இப்போ ஒன்றே ஒன்று குறை சொல்லணும், என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் டீமை வச்சுக்கிட்டு அடுத்து 1 ஹவருக்கு ஒரு சினிமா எடுக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் ஃபாதர்கிட்ட. அவ்வளோதான். மற்றபடி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தம்பி கிளம்பி வந்துருப்பா, இந்த தெர்மாக்கோல் ஏற்றுவீங்க பாருங்க கேமராவோட, அது மாதிரி நீ எந்த இதுக்கு வேணாலும் நீ ஏற்றிக்கலாம். அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ கேமரா ஏற்றுறப்ப தெர்மாக்கோல் ஏற்றுறீங்கன்னா என்னையும் சேர்த்து ஏற்றிருங்க, அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தனது இதயத்தின் ஆழத்திலிருந்து அருமையான அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட திரு கிளைன்டன் சின்னப்பா அவர்களுக்கு நன்றி. என்னாலும் இளமை துடிப்புடன் இறையாட்சி பணிக்கு இன்னும் கொஞ்சம் மிகுதியாய் தந்து கொண்டே இருப்பேன் என் சுவாசத்தை என்று மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை ஓர் தந்தையாக தாங்கி, ஓர் நண்பனாக கரம் கொடுத்து, ஆசானாக வழிநடத்தி வரும் மாதா தொலைக்காட்சியின் தலைவர் மேதகு ஆயர் சிங்கராயன் ஆண்டகை அவர்களை ஆசியுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். மேடையிலே வீற்றிருக்கின்ற சான்றோர்களே,
அவையிலே அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களே, உங்கள் எல்லாருக்கும் எனது வாழ்த்தும் வணக்கமும். இந்த சோஃபியா திரைப்படத்தை நான் பார்க்கும்போது ஒரு அனுபவம் என்றே சொல்லலாம். குறைந்தது 2-3 முறையாவது கண்ணாடியை கழட்டிட்டு வேர்வியத்து, அதாவது கண்ணீரை துடைத்தேன் என்பதை பக்கத்தில் இருந்தவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. அதாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை திருத்தந்தை அவர்கள் சொல்வது போல, அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எருகின்ற அந்த உணர்வு இன்னொருடைய உள்ளத்தை போய் தொட்டு அங்கு அந்த உணர்வுகளை எழுப்பக்கூடியதுதான் உண்மையான தொடர்பாடல், கம்யூனிகேஷன் என்று. அந்த விதத்திலே இந்த சோஃபியா படத்திலே தந்தை அவர்கள் அதை உருவாக்கியவர் அதிலே வெற்றி கண்டிருக்கிறார் என்றால் அது மிகையே கிடையாது. தந்தை அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்று இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை பற்றி சொல்லப்போனால் இன்னும் கூட திருச்சபை கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவாகவே பார்த்துட்ருக்கு. அதனால் இப்படியெல்லாம் ஆபத்து வந்துடும், ஏஐ எல்லாரும் பயன்படுத்தும் போது உண்மைகள் மறுக்கப்படும், மாற்றி சொல்லப்படும், அதனால் உண்மையை நாம் அங்கே நிலைநிறுத்த முடியாது, அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா எப்படி என்றெல்லாம் ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் இந்த திருத்தந்தை அவர்களுடைய அந்த உரையை மொழியாக்கம் செய்தது நான் தான். அந்த மொழியாக்கம் செய்யும் போதும் கூட அந்த உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. இது ஒரு எந்த அளவுக்கு இது பயன் தரப்போகிறது, என்னென்ன ஆபத்துக்களை கொண்டு வரப்போகிறது என்று. சேலத்திலே சில நாட்களுக்கு முன்னால் இந்த கம்யூனிகேஷன் பொறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து கூட்டம் நடத்திய நேரத்திலே திரு சவரி அவர்களும் அவருடைய துணைவியாரும் அங்கே இருந்தார்கள். அப்போ அந்த அம்மா ஒரு அழகான கருத்தை சொன்னாங்க. எத்தனை நாளைக்கு இன்னும் கூட அதாவது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆபத்தாக இருக்கும், தப்பாக இருக்கும், பயன்படாது, எதிராக இருக்கும் அப்படின்னே நினச்சிட்டு இருக்க போகிறீங்க, அதை கொஞ்சம் பாசிட்டிவாக பாருங்களேன் அப்படின்ற ஒரு அழைப்பை கொடுத்தார்கள். அந்த அழைப்பை இன்று தத்ரூபமாக நிரூபித்திருக்கிறது இந்த படம். நாம் எல்லாரும் படத்தில் பார்த்தது போல் அந்த குழந்தையினுடைய குரலை உருவாக்கி அதை அனுப்பி அது பேசுறது போல செய்து அதனால் ஒரு குடும்பம் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததிலே அந்த ஏஐ என்பதை சரியான முறையில் நல்லவற்றிற்கும் பயன்படுத்தலாம், இதோ ஒரு சாட்சி என்று ஒரு நிரூபணம் என்று அதை காட்டுகின்ற விதத்திலே அந்த ஏஐ பற்றிய அந்த கருத்திலே ஒரு தெளிவையும் அதை ஒரு நேர்முக பார்வையோடு பார்க்கிற ஒரு தூண்டுதலையும் இந்த படம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. திருத்தந்தை சொல்ல வந்த அந்த உணர்வை, கருத்தை தந்தை பவுலா அவர்கள் இந்த படத்தின் வழியாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் என்பது மிகவும் உண்மையானது. எனவே இந்த நிலையத்துக்கு பொறுப்பாளர் என்ற முறையிலே இந்த முயற்சிகளை எல்லாம் திட்டமிட்டு செய்த நமது அருட்பணியாளர்கள் அனைவருக்கும், அவர்களுக்கு உதவி கொடுத்த பல்வேறு கலைஞர்களுக்கும், அதற்காக உழைத்த உங்கள் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களை எடுத்து சொல்லி, வருகின்ற ஆண்டுகளிலே உலக தொடர்பு நாளுக்காக மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு அந்தந்த சீசனுக்கு ஏற்றது போல, அந்த காலகட்டத்துக்கு ஏற்றது போல இத்தகைய படங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை செய்வோம் என்ற ஒரு உறுதியோடு மீண்டும் ஒரு முறை எங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதற்காக உழைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் என் தனிப்பட்ட வாழ்த்துக்களும் பாராட்டும். காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் வழங்கிய ஆயர் தந்தை அவர்களுக்கு நன்றி. மாதா தொலைக்காட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில்நுட்ப பொது மேலாளராக பணியாற்றி இன்றும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை எல்லா விதங்களிலும் தனது திறமைகளை பயன்படுத்தி தாங்கி வரும் நமது மாதா தொலைக்காட்சியின் முன்னாள் தொழில்நுட்ப பொது மேலாளர் மற்றும் தர்மபுரி மறைமாவட்டத்தின் சமூக ஊடக பணிக்குழுவின் இயக்குநராக பணியாற்றும் அருட்தந்தை ஜாக்சன் லூயிஸ் அவர்களது பார்வையில் சோஃபியா குறும்படத்தை பற்றி சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். ஆயருடைய தலைமையில் இங்கே அமர்ந்திருக்கின்ற உறவுகளுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சோஃபியா திரைப்படம் உருவாவதற்கு முன்னாடி இதனுடைய டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும்போதே தம்பி ஜெனித் சொன்னது போல்
ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த அடி நாதத்தை புரிந்து கொண்டு அவருக்கே உரிய பாணியில் என் நண்பன் பவுலாவினுடைய அவர் வழக்கமாகவே வந்து கொஞ்சம் கதையெல்லாம் எழுதுறார், கதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இமோஷனலாக சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர். அதனால் அந்த ஒரு அவருக்கே உண்டான பாணியில் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் அது ஒரு வேற ஒரு தளத்திற்கு எடுத்துக்கொண்டு எனக்கு பிடிச்சது அதுதான். இதில் இருக்கிற ஒரே ஒரு கரு தான் டெக்ஸ்ட் வாய்ஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு டெக்னாலஜி. அது ஒன்று எடுத்து அந்த பெண் கையில் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் கிடைச்ச உடனே எவ்வளவோ செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தன் குடும்பத்தை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கரு வருது பார்த்தீங்களா, அந்த ஐடியாவுக்காகவே பவுலாவுக்கு வந்து நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும். இதுதான் வந்து ஆயர் சொன்னது போல அந்த ஒரு செய்தியை மக்கள் சாதாரண நம்மளுடைய வியூவர்ஸ், மாதா தொலைக்காட்சியினுடைய வியூவர்ஸ் யார், அவர்களுடைய மனநிலை என்ன, அவர்களுடைய புரிந்து கொள்கிற திறமை என்ன அப்படின்றத தெரிஞ்சு அந்த அடிநாதத்தை புரிந்து கொண்டு அதற்குண்டான ஒரு கருவை தேர்ந்தெடுத்து அதை அழகாய் ஒரு காட்சி மொழியிலே அதை உருவாக்கி இருக்கிறார். இந்த காலத்தில் வந்து நம்ம இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக பேசினோம்னா கிரிஞ்சு அப்படின்ட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவ்வளவு ஒரு வலிமையான ஒரு சென்டிமெண்ட் இன்னைக்கு திரைப்படம் பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் வரும்போது நிச்சயமாக நம்ம கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்கும். அதனால் அந்த ஒரு தாக்கம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இது கிரிஞ்சு இல்லை, இதுதான் ஃபேக்ட். அதை மறந்துட்டு இருக்கிறோம், அதை வந்து மறுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த இமோஷனல் வேல்யூ வந்து நம்ம மறுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ திருத்தந்தை அவர்கள் விடுக்கின்ற அழைப்பும் அதுதான், தயவுசெய்து மனிதர்களாக இருங்கள். நமக்கு அவ்வளவுதான் டெக்னாலஜி வந்தாலும் என்னதான் வந்தாலும் சரி, மனிதம் முக்கியம். அந்த மாண்பை நமக்கு கடத்தி வந்த பவுலாவின் முயற்சிக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை கடந்து இந்த இவ்வளவு நம்ம டெக்னாலஜி என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளவெல்லாம் முயற்சி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கருவை நம்மில் விதைத்திருக்கிறார். அவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட படைப்பில் இது அவருடைய 2வது கதை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, காத்தாடி அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் ஆல்ரெடி மாதா தொலைக்காட்சியில் வந்தது. அந்த திரைப்படத்திற்கும் கதை எழுதியவர் அவர் தான். இது 2வது படம் அவருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி எழுதணும். நம்ம மற்ற கதையாசிரியர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், வசனகர்த்தா இயக்குநர்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மிடமிருந்து ஒரு தந்தை அவர்கள் ஒரு இயக்குனராய் தலையெடுத்து வருகிறார் என்று சொல்லும்போது நமக்கு அது ஒரு பெருமை, மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்கு ஒரு பெருமை. அதனால் அவருடைய வாழ்த்துகிறோம், அவர் பணி சிறக்க அவருக்காக ஜெபிக்கிறோம். நன்றி. தந்தை அவர்களுக்கு நன்றி. தனது எழுத்தாற்றலால் பல ஆன்மீக பாடல்களை எழுதியும் பல திரைப்பட கதை விவாதங்களில் தனது பங்கையும் அளித்து கதைகள் பல எழுதியும் குறும்படங்கள் சில இயக்கியும் விருதுகளை பெற்று இன்று மாதா தொலைக்காட்சியின் தயாரிப்பு ஒருங்கிணைப்பு பொது மேலாளராக பணிபுரியும் சோஃபியா குறும்படத்தின் இயக்குனர் தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது அன்பு ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய சகோதர குருக்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் என்னோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிற நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்கும் அன்பு பார்வையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வை இழந்த அந்த தாய்க்குருவி இன்றும் சத்தமாக தாலாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறது. தூரமாய் பறந்து போன தனது குஞ்சு குருவி இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறது என்னும் நம்பிக்கையில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயான உறவு சிக்கல்கள் நிறையவே இருக்கிறது. நான் எப்பொழுதுமே பெருமையா சொல்றது எங்க வீட்டு சோபா. அந்த சோபா வந்து எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போ நாங்கள் வெளியிலேருந்து இப்போ ஜாக்சன் வருகிற அந்த நேரங்களிலும் சரி, நாங்கள் அண்ணன் எல்லாரும் உட்காந்து பேசுகிற நேரத்திலும் சரி, இன்னும் சில நேரத்தில் நம்ம ஜெனித் என்ன பண்ணுவார், டிவியை நிறுத்திட்டு இன்னைக்கு பேசலாம் அப்படிம்பாரு. அதை விட இன்னும் சிறப்பாக பார்க்கும்போது நம்ம அடைக்கலாம் ஃபாதர் அங்கேருந்து அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படிம்பார். அதே போல் நம்ம ஆல்பர்ட் அண்ணன். அதனால் எங்களுக்கு எல்லா இடங்களும் எங்களை ஒரு உணர்வு ரீதியாக பேசுகிற இடமாக இருக்கட்டும், நாங்கள் கொண்டாடுகிற இடமா இருக்கட்டும் எங்களுடைய சோபா. அதனால் இந்த முயற்சி தொடங்கின இடம் எங்களுடைய சோபா தான். நான் உட்காந்து அந்த கதையை கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு போய், அண்ணா கதை ரெடி பண்ணியிருக்கிறேண்ணே அப்படின்னா உடனே டிவியை நிறுத்திட்டு சொல்டா அப்படின்னாரு. இதுதான் எனக்கு எப்பொழுதும் சப்போர்ட். அதே போல் நான் ஜெனித்திட்ட போயிட்டு இப்படி ஃப்ரெண்டு அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி பண்ணலாமாண்ணே அப்படிம்பாரு. அது இப்படி தான் வளர்ந்துச்சு. அதனால் இது பவுலா மொத்தமாக தூக்கிட்டு வந்தான் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் நம்ம ஜாக் வருவார், என்னுடைய நண்பர்.
அவர் வருகிற பொழுது ரொம்ப உரிமையா ஒரு சிலதை சொல்லுவேன். அவர் இன்னும் அடுத்ததுக்கு கடன்னு அடுக்கி தருவார். என்னோடு இணைந்து உழைத்த நம்முடைய நிர்மல் போஸ்கோ தொடங்கி அஹ், அஹ், நம்ம டிரைவர் வர ஒவ்வொருவரும் ரொம்ப ரொம்ப அற்புதமான உழைப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதனால இது நம்முடைய உழைப்பிற்கு கிடைத்த பரிசு அப்படின்னு தான் நான் மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆம், ஆஹ், நான் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிக்க போகிற அந்த நேரத்தில் எல்லாரும் இன்டர்ன்ஷிப்பு ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு சேனலுக்கு போவாங்க. எனக்கு ஒரு ஆசை, ஏன் நம்ம திரைப்படத்தில் செய்யக்கூடாதா அப்படின்ட்டு. உடனே நான் வந்து கிளைட்டன் அண்ணனை பார்த்து கோடம்பாக்கத்தில் ஒரு முறை, அண்ணா நான் உங்கள்கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னா, தினம்தோறும் என்னை வந்து அவர் 2 வீலரில் வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். மதுரைக்கு போயிட்டு ஒரு 10 நாள் அங்கேயே தங்கியிருந்து கதை விவாதம் அப்படி. அதனால அந்த அனுபவம் வந்து எனக்கு இன்னைக்கு நிறைய நேரத்தில் உதவி செய்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பிற்கு இதை ஒரு காணிக்கையாக சமர்ப்பிப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதன் வந்து இப்படிலாம் இருக்க முடியுமா, அதுவும் ஒரு குரு அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு சொல்லலை. ஏன்னா நான் சில நேரத்தில் இப்போலாம் அண்ணனை பற்றி நினைக்கும் போது அவ்வளோ எமோஷன் ஆயிடுறேன். எவ்வளோ இது இருந்தாலும் ஜெனித் ரொம்ப அழகாக சொன்னார்ல, நாங்கள் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம், அண்ணன் வந்து நாளைக்கு என்ன நடக்கும், யார் வருவாங்க, எப்படி இருக்கும், அதெல்லாம் நான் இப்போ சரி பண்ணணும் அப்படின்னு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியவர். அதனால ஒரு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னா எங்கள் அண்ணன் டேவிட் தான். அதனால அவர் இருக்கிற பொழுது நாங்கள் அண்ணா கவலைப்படாதீங்க, நம்ம எதனால செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய பணியாளர்களுக்கும் எப்பொழுதும் இருக்கும். அதனால எங்களுடைய அன்பு அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். இதை எங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற ஃபாதர் அடைக்கலமாக இருக்கட்டும், ஜெனித்தாக இருக்கட்டும், ஏன் ஜாக்கா இருக்கட்டும், அண்ணா ஆல்பர்ட்டா இருக்கட்டும், இன்னும் கோபியா இருக்கட்டும், இன்னும் இங்கு பணிபுரிந்த எத்தனையோ அருட்தந்தையர்களாக இருக்கட்டும், எங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் வந்து நம்முடைய ஆயர். இவர் வந்து ஒரு நாள் எங்கள்கிட்ட நான் பிஷப் அப்படிங்கிற மாதிரி பழகிறதே கிடையாது. எது இங்கே நல்லா நடக்கணுமோ அதுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் எங்களை உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து, இந்த நேரத்தில் கூட கடைசி நேரத்தில் நான் போய் சொன்னேன், ஆயரே நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். மிக மகிழ்ச்சியாக வந்து நம்மளை வாய் நிறைய பாராட்டி வாழ்த்திருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு சொன்னால் சவரி, அவருடைய துணைவியார். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருந்தாலும் கூட நான் கூப்பிட்றப்பெல்லாம் சின்ன வேலைக்காக வரீங்களா சவரி அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக அவரும் அவருடைய துணைவியாரும் நிறைய சின்ன கருத்துக்களை நமக்கு நிறைய கொடுத்து இதை இன்னும் அடர்த்தியாக்கி இருக்கிறார்கள். அந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது உண்மையிலே நம்முடைய மாதா டிவியில் இருக்கக்கூடிய தம்பிகள், ஒவ்வொருத்தர் பேரையும் சொன்னாலும் அது வந்து அவ்வளவு தகுதியானதா இருக்கும். இருந்தாலும் கூட நம்முடைய அப்படியே அடுக்கிக்கிட்டே போகாம இதில் இசையமைத்திருக்கின்ற நம்முடைய பிரவீனாக இருக்கட்டும், அன்பு தம்பி ஷாமாக இருக்கட்டும், எடிட்ரு, அதே போல் நான் தொடக்கத்திலே சொன்னது போல் போஸ்கோ, நம்முடைய வாகன ஓட்டுநர், கேமராவுக்கு பணிபுரிந்திருக்கிறவர்கள், இப்போ இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் நம்முடைய இருதயராஜ் அண்ணன், சகோதரி சீலி, சகோதரிகள், இன்னும் இப்படி ஒவ்வொருத்தரையுமா நான் யார் பேரையும் குறித்து வச்சு சொல்லணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருவருமே ஏன்னா அந்த டெலிகாஸ்ட் நடக்கிற அன்னைக்கு மறக்க முடியாது, அது போகும். அப்படிங்கும்போது யாரோ எல்லாமே வேலை முடிச்சுட்டு வந்து ஒவ்வொருத்தருமே ஃபாதர் நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால இந்த நம்முடைய அன்புக்கு, இந்த ஒட்டுமொத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இதை நான் எப்பொழுதும் பார்க்கிறேன். அதனால நம்முடைய மாதா தொலைக்காட்சி பணியாளர்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இங்கே இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாத பல நபர்கள், நம்முடைய கேமராமேனாக இருக்கட்டும், இன்னும் நடிகர்களாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு பொறுப்புகளில் பணிபுரிந்த நபர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியா ஒரே ஒரு செய்தி சொல்லிக்கொண்டு நான் விடை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
நம்முடைய இந்த சோஃபியா திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் இருக்கும், அந்த வாகன ஓட்டுநர். யாருமே இல்லாத அவரை இந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, சோஃபியா கூட்டிட்டு வந்து தன்னுடைய குடும்பத்தோடு ஒட்டு போட்டு வைப்பாள். அவன் எந்த மதம் என்பதை பார்க்க மாட்டாள், அவன் எந்த இனம் என்பதை பற்றி யோசிக்க மாட்டான். ஏதோ ஒரு காலத்துல என் அண்ணனை கூட்டிட்டு வர்றதுக்கு உன்னுடைய வாகனத்தை நீ கொடுத்த அப்படின்றதுக்காக நீ என்னுடைய குடும்பத்துல நீ ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்றா பாருங்க சோஃபியா. அப்படிப்பட்ட சோஃபியாக்கள் இங்கே நிறைய தேவையாக இருக்கிறது. காரணம், அங்கங்கே ஒவ்வொரு பல மனிதர்கள், பல மனுஷிகள் தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இணைப்பது, சேர்ப்பது நம்முடைய தொலைத்தொடர்பு சாதனங்களாக இருக்கணும். அதனுடைய ஒரு முக்கியமான புள்ளியை நம்முடைய ஆயர் சிங்கராயன் அவருடைய தலைமையிலே நாம் தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய இந்த ஊடகங்கள் வெறுமனே ஏதோ பேசுகிற ஒரு சாதனங்களாக மட்டும் கடந்து விடாமல் இதயங்களை இணைக்கின்ற ஒரு அற்புதமான கருவிகளாக மாறணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு, இந்த அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படக்குழுவில் பணியாற்றிய ஒவ்வொரு தொழில்நுட்ப பணியாளர்களையும் அங்கீகரித்து அத்தோடு நன்றியுரை வழங்கிய சோஃபியா குறும்படத்தின் இயக்குனர் தந்தை அவர்களுக்கு நன்றி. இனிய இதயங்களே, சோஃபியா குறும்படத்தை தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்திருப்பீர்கள். படைத்தவனின் அழகிய படைப்புகளாகிய நாம் கண்டுபிடிக்கும் எந்த ஒரு படைப்புகளும் இவ்வுலக நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் மட்டுமே என்று இதயத்தின் ஞானத்திலிருந்து செயல்பட சோஃபியா என்ற அழகான குறும்படத்தின் வாயிலாக அழைப்பு விடுக்கின்றது நமது மாதா தொலைக்காட்சி. அன்பு உள்ளங்கள், இனிய இதயங்கள், உங்கள் ஆதரவிற்கும் அவையில் கூடியிருக்கும் பெரியோர்கள், சிறப்பு விருந்தினர்கள், படக்குழுவினர் என எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.